ரட்சியும் தேவனே ரட்சியும் என்று நாம் தோத்தரித்து இந்த காலவெளியில நாம் தொடங்குவோம். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 1 நீங்கள் 9 வரைக்கும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், என் ரட்சிப்பின் தேவனாகி கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறதை நானும் நீங்களும் பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தில் ஆரம்ப வரிகள் மாத்திரமே ஆறுதலாய் இருக்கிறது. இந்த வார்த்தைகளை இந்த சங்கீதத்தில் வேற எந்த வார்த்தையும் ஆறுதல் இல்லை. தன்னுடைய துக்கங்களை தேவனிடத்தில் சொல்லி ஆரம்பிக்கும் முன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அவரை என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே என்று அழைக்கிறார். நம்மை ரட்சிக்கிறவர் தேவன் மாத்திரமே. தாவீதை ரட்சித்தவர், நம் அனைவரையும் அவர் ரட்சிப்பார். நாமும் அப்படியே அழைப்போம். ரட்சிக்கும் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்போம். ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை மீட்டு கொண்டவர் பாதத்தை தொழுது கொள்ளுவோம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.